Hi friends, welcome to my channel. நம்ம டுடே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ESL மிஷன். ஸோ இந்த மிஷனில் வந்து எப்படி சர்வரில் வந்து நம்ம ஐபி வந்து சிங்க் பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும். ஸோ இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா நான் சிம் காப்பி மோடம் மூலிமா அதிலேருந்து லேண்ட் கனெக்ட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிள் காட்டிட்டு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்நெட் கம்யூனிகேஷனில் இருக்கும். ஸோ இன்டர்நெட் ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒன்று இருக்குது, 192.168.1.201 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் கேட்வே டிஎன்எஸ் எல்லாமே 00 இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ன ஐபி வந்து சிங்க் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா THCPன்னு இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஆன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணதுமே நம்ம 00 காட்டும். ஒன்ஸ் எஸ்கேப் கொடுத்து பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஐபி என்ன ஐபி சிங்க் ஆகிருக்குன்னு அதில் வந்துடும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நமக்கு தேவையானது 192.168.150 அண்ட் 102. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. பேக் போயிட்டு தென் இதை வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ சாரி டிஃபால்ட் கேட்வே பார்த்துக்கணும். நான் டிஃபால்ட் கேட்வே வந்து நான் மறந்துட்டேன் என்ன இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 192.168.150.1 இருக்குது. ஸோ இதை நம்ம அதில் அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஐபியை வந்து செட் பண்ண போகிறேன். ஏன் ஐபியை வந்து நம்ம மேனுவலாக செட் பண்ணுறோன்னா, ஸோ இது நான் வந்து சிம் வைஃபை மோடம் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வைஃபைல இருக்கும்போது ஐபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி மேனுவலாக பண்ணும்போது ஐபி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போது வந்து செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு ஐபி இருந்தது. இப்போ நம்ம மேனுவலாக ஒரு ஐபி செட் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட் கேட்வே வந்து மொத்தம் தனியாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்கேப் கொடுத்து பேக் வந்துட்டு ஸோ இதில் க்ளவுட் சர்வர் செட்டிங்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக ஒரு ஐபி இருப்போம். நம்ம ஸ்டாட்டிக் ஐபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டாட்டிக் ஐபி இருக்குன்னா சர்வரில் நம்ம லிங்க் கம்யூனிகேஷன் பண்ணி ஐபியில் வந்து ஸ்டாட்டிக் ஐபி கம்பல்சரி வேணும். ஸோ ஸ்டாட்டிக் ஐபி போட்டதுனா தான் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரே இடத்துல ஒரே சிஸ்டம்னா அது தேவையே கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம சர்வரில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நம்ம ESL மிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ ஸ்டாட்டிக் ஐபி கம்பல்சரி வேணும். ஸோ நம்ம சர்வர் அட்ரஸ் நம்ம போட போகிறோம். சர்வர் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஐபி வந்து நான் செட் பண்ண போகிறேன். 592.4. என்னோட போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 80. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் இங்கே சிங்க் ஆயிரும்.